பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த சிறிய கலந்துரையாடல் இளைஞர் வாசக மன்றம் என்ற தலைப்பின் கீழ் இந்த அமர்வு நடைபெற்று வருகிறது. இளைஞர் வாசக மன்றம் 1948ஆம் வருடம் பொதக்குடியில் உருவாக்கப்பட்டது. பொதக்குடி ஜமாத் அமீர் அகம் அவர்களின் முயற்சியால் பொதக்குடியில் இது போன்ற சரித்திரமிக்க பல நிகழ்வுகளை தற்கால இளைஞர்களுக்கு எடுத்து செல்லும் முதல் முயற்சி இந்த இளைஞர் வாசக மன்றத்தை பற்றி ஒரு சில தகவல்களை நாங்கள் இந்த வீடியோ நிகழ்வு மூலம் உங்களுக்கு சமர்ப்பிக்க முயற்சிக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் நமது சகோதரர் ஷேக் அலாவுதீன் அவர்கள் இதை துவங்கி பேசி வைப்பார்கள். கண்ணியமிக்கவர்களே, ஷிஹாபுதீன் அவர்கள் முதலாவதாக இந்த அமர்வை தொடங்கி வைத்துள்ளார்கள். வல்ல ரஹ்மான் அவர்களுக்கு நீண்ட ஆயுளையும் நீடித்த ஆரோக்கியத்தையும் கொடுக்கட்டும். இது சாதாரண ஒரு அமர்வு அல்ல. நமது பாரம்பரியம் மிக்க வேர்களை கொண்ட ஊர், கண்ணியமிக்கவர்களாம் பெரும் தலைகளாம் வாழ்ந்து நிறைவு செய்துள்ள ஊர். நமது பெரிய பள்ளிக்கு வரலாறு 500 ஆண்டுகள். 500 ஆண்டுகள் வரலாற்று சின்னமாகத்தான் இந்த பள்ளி நிச்சயமாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்கு அடுத்தாற்போல ஹஜரத் நூர் முஹம்மது முஸா வலியுல்லாஹ் 500 ஆண்டுகள் நிறைவு சொல்வது. இதை நான் எப்படி சரியாக சொல்கிறோம் என்றால், நாகூரில் அடங்கியிருக்கும் ஹஜரத் பாதுஷா நாயகம் அவர்கள் கூத்தானூரில் 40 நாட்கள் கல்வத்திருந்துள்ளார்கள். அவர்கள் நெச்மாங்குடியிலிருந்து ஜியாரத்து செய்யும் பொழுது நமது ஒரு ஹஜரத் நூர் முஹம்மது முஸா வலியுல்லாஹ் அவர்களையும் பாலாக்குடி சையது உமர் வலியுல்லாஹ் அவர்களையும் சமீபத்தில் தெரிந்த நம்மெல்லாம் தெரிந்து கொண்ட தோட்டச்சேரி காதர் மஸ்தான் பாபா தர்கா அவர்கள் அடங்கியிருக்கிறார்கள். அவர்களையும் ஜியாரத்து செய்துள்ளதாக அவருடைய கஞ்சுல் கராமத்து வரலாறு நிச்சயமாக கூறுகிறது. அண்ணன் அவர்களுக்கு அது தெரியும். அப்பேற்பட்ட பாரம்பரிய ஊர் 1914 அன்னூர் முகமது அரபிக் கல்லூரியை போனாச்சானா குடும்பத்தாரால் துவக்கி பெற்று 105 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. அதன் தொடர்ச்சியாக 1914 மேலப்பள்ளிவாசல், அதன் தொடர்ச்சியாக அண்ணன் அவர்கள் சொல்ல எம்எம்ஆர் சங்கம், அதை கரெக்டா சொல்லுங்க, மிஸ்பாஹுதீன் முஸ்லீம் ராத்தீப் சங்கம் 1914. இப்படியே சொல்லி போனால் நிறைய சொல்லிக் கொண்டே போகலாம். நமது ஊருக்கு மூடி மறைக்கப்பட்ட வரலாறுகள் நிறைய உள்ளது. கண்ணியமிக்க அண்ணன் அவர்களால் பெரும் முயற்சியால் அவர்களுடைய நண்பர்களால் ஆரம்பிக்கப்பட்டதுதான் இளைஞர் வாசக மன்றம். 1948 தொடங்கியுள்ளார்கள். அந்த வாசக மன்றம் நம்மளை போல, குறிப்பாக என்னை போல ஊரெல்லாம் அலையாது ஒரே இடத்திலிருந்து நீங்கள் பயில வேண்டும் என்ற ஒரே நல்ல காரியத்தோடு செய்துள்ளார்கள். 1948ஆம் ஆண்டு கண்ணியத்திற்குரிய மௌனா முகமது மெய்தீன் அவர்கள் தலைமையிலே இந்த மன்ற துவக்க விழா நடந்துள்ளது. இதற்கு பேர் அருமையான பெயரை வைத்தார்கள். அதுதான் முக்கியம், இளைஞர் வாசக மன்றம். இளைஞர் வாசக மன்றத்திற்கு பல எதிர்ப்புகள் இருந்துள்ளது அந்த காலத்தில், இன்றுள்ளதை போல. அதையெல்லாம் சாதனையாக மாற்றியுள்ளார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இஎஸ்எல்சி அவ்வளவு டஃப் கோர்ஸ் எல்லாம் தெரியும். அண்ணெல்லாம் எழுதியிருக்காங்க, இஎஸ்எல் தான் எழுதுறாங்கன்னு நினைக்கிறேன். இஎஸ்எல் தானே, அதுக்கு முன்னாடி போயிட்டீங்க. இஎஸ்எல்சி படித்து பாஸ் பண்ணுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அதற்கு இந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் அண்ணன் உள்பட எல்லோரும் டியூஷன் நடத்தி 100% ரிசல்ட் கொடுத்துள்ளார்கள். உண்மையிலே அது பெரிய மிகப்பெரிய சாதனை என்று நமக்கெல்லாம் அறிமுகமான அண்ணன் பி அலாவுதீன் அவர்கள் அடிக்கடி சொல்லி காண்பிப்பார்கள். இளைஞர் வாசக மன்றம் செய்த சாதனைகள் சாதாரண விஷயம் அல்ல அப்படின்னு. நமது மாப்பங்கு மனைக்கு உரியவர்களால் மிராஸ்தார் சங்கத்தால் கட்டி கொடுக்கப்பட்டதுதான் நமது இப்பொழுது மேல்நிலைப்பள்ளி, அரசு மேல்நிலைப்பள்ளி. அந்த பள்ளியை உயர்நிலை பள்ளியாக ஆக்குவதற்காக ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தைச் சேர்ந்த பிரிட்டிஷ் கலெக்டர், அதாவது மாவட்ட மாவட்ட ஆட்சியர் அவர்கள் சிறப்பு சேர்த்து தான் அடிக்கல் நாட்டினார்கள். இந்த அடிக்கல் நாட்டின கல்லு கூட இன்னும் நமக்கு ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் வந்த பொழுது இளைஞர் வாசக மன்றம் நமது ஊரையே அலங்கரித்து அவர்களுக்கு ஒரு பெரிய வரவேற்பு கொடுத்து சிறப்பு சேர்த்துள்ளார்கள். இதை நிச்சயமாக பழம்பெரும் உறவு முறையை உடையவோர், கண்ணியமான குடும்பத்தைச் சேர்ந்த புண்ணியமிகு பதக்குடியில மேலத்தெருவில அல்ஹாஜ்
கினாபனா முகமது ஷரீப் ராவுத்தர் அவர்களின் அருந்தவ புதல்வர் அண்ணன் அவர்கள். KM நூறு முகமது தான் அவர்களுடைய இயற்பெயர். அவர்கள் திருமணமான பிறகு மனைவி மேல் கொண்டுள்ள எப்படி சொல்லுவது என்று தெரியவில்லை. அந்த பற்றும் பாசத்தினால், பக்கத்து வீடு தான், பற்று பாசத்தினால் அவர்களுடைய பெயரோடு தங்கை ஃபாத்திமா பிவி அவர்களுடைய பெயரையும் சேர்த்து நூஃபா என்று அழகாக இன்று வரை கையெழுத்திடுவது முதல் எல்லாமே அது சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். வல்ல ரஹ்மான் அவர்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுக்க வேண்டும். ஏன்னால் அவ்வளவு அற்புதமாக பாசப்பிணைப்போடு வாழ்ந்தவர்கள். அவர்கள் பெற்ற அருந்தவ புதல்வர்களெல்லாம் அருமையாக படிக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு சிறப்பு சேர்த்து பெரும் பெரும் பொறுப்புகளிலே இருக்கும் அளவுக்கு சிறப்பு சேர்த்துள்ளார்கள். அவர்கள் சம்பாதித்ததிலே கிட்டத்தட்ட அரைவாசி பங்க புத்தகம்தான். மாத இதழ், வார இதழ், தினமும் வர பத்திரிகைகள், மாத பத்திரிகைகள், இப்படித்தான் அவர்கள் சொத்து. அதன் மூலமாக சேர்த்த சொத்து இளைஞர் வாசகம் மன்றம் மட்டும் அல்லாது அவர்கள் வீட்டிலேயே ஒரு நூலகத்தை வைத்துள்ளார்கள். ஹதிஜா நூலகம் தானே, ஹதிஜா ஷரீஃப் நூலகம். தாய் மற்றும் தந்தையின் பெயரால் அழகாக அந்த பெயரை வைத்து இன்னும் சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சொன்னது என்ன, எனக்கு இன்னும் பசுமையா ஞாபகம் இருக்கு. ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னார்கள், யாராவது நல்ல முறையிலே பொறுப்பெடுத்து இதை செயல்படுத்துகிறானால் அந்த நூலகத்தையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன் என்று சொல்லிட்டு, நாங்கள் இப்போ ஊர் நல்லபடியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நாங்கள் முயற்சி செய்து பாடுபட்டோம். ஊரில் உள்ள முக்கியஸ்தர்கள் எல்லாம் நாங்கள் முன்னேறுவதை தடுத்து வந்தார்கள். நாங்கள் அதையும் மீறி தான் நாங்கள் நடந்து கொண்டிருந்தோம். நாங்கள் யாரையும் குறை சொல்லவில்லை. நாங்கள் முன்னேற்றத்துக்கு ரொம்ப தடையாக இருந்தார்கள் மற்றவர்கள். அதனால் நாங்கள் அதை பெரிதுபடுத்தாமல் நாங்கள் பார்த்து முன்னேற்ற எங்கள் வேலையை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம். தொழுகைக்காக வேண்டி காலையில் ஃபஜருக்கு முன்னாலேயே நானும் ஆனாகான் அஜீஸும் மெக்கஃபோன் வைத்து ஊர் பூரா சுற்றுறது, தொழுவு வாருங்கன்னு சொல்கிறது நாங்கள்லாம் சொன்னோம். நான் அஜீஸ் எல்லாம் நாங்கள் எல்லாம் ரொம்ப சிரமப்பட்டு தான் வேலை நடத்திட்டு வந்தோம். 48 ஆரம்பித்து 63 முடிஞ்சு, 1963 நல்ல சிறப்பாக தான் இருந்துச்சு. 13 பீரல், 13 பெஞ்சு, 3500 புக்கு அவ்வளோ இருந்து எல்லாம் இருந்து கடைசியில் ஒருத்தவங்க நடத்துகிறேன்னு சொன்னாங்க. கொடுத்தேன். ஒரு வருஷத்துக்குள்ளே எல்லாம் காலி ஆகிடுச்சு. ஒரு பெஞ்சு மில்லு, ஒரு புக்கு மில்லு எல்லாம் இல்லை. பள்ளியேச கட்டடத்தில் தான் இருந்துச்சு, முஸ்லீம் சீர்திருத்த சங்கத்துக்கு மேலே. அதை ஒன்றும் இல்லை, எல்லாம் அழிஞ்சு போச்சு. கொஞ்சோண்டு புக்கு மட்டும் இருந்துச்சு. அதை கஃபூர் எடுத்துக்கிட்டார், குட்டமீரா கஃபூர். அவ்வளோ நாங்கள் சிரமப்பட்டு தான் நடத்தி நாங்கள் நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து. நான் மட்டும் இல்லை, நான் மட்டும் சொல்ல முடியாது, அவங்களும் உழைத்து செஞ்சாங்க. வருமானம்லாம் சந்தா வசூல் பண்ணுறது எல்லாம் நாங்கள் தான் பண்ணிட்டு. மாதமாக 4 அப்போ அப்போ எனக்கு 6 வயசு 8 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். ₹1 பணத்தை கொடுத்து கடத்துக்கு போய் சொன்னாங்க, வாங்கி ஏதோ சாமான் வாங்க சொல்லி. எல்லா கடையிலும் விரட்டுறாங்க, ₹1 கொண்டு வந்துட்டு தெரியாமல் எடுத்துட்டு வந்துட்டு அப்படின்னு சொல்லி. எவ்வளோ வேலை இருந்து ஒரு 20 மடங்கு வச்சுக்க. அப்போ ஒரு கலை நெல், குருவ நெல் ₹1.5. ஒரு சேர் இறைச்சி 2.5, 30 பைசா. அந்த லிஸ்ட்டை பேசுகிறேன், நான் ஒரு லிஸ்ட்டு காமிச்சிக்க. நிறைய இருக்காது, இதெல்லாம் உள்ளே இருக்காது. அப்போ நடந்து உள்ள இந்த ஜனங்கள்லாம் ரொம்ப நல்ல நிலையில் இருந்தாங்க. இப்போ எல்லாம் மண் வீணாக போனதுனால மனுஷனும் வீணாக போயிட்டாங்க. அப்போ வயசு அப்போ 100 வயசு குறைஞ்சாமல் இருந்தாங்க. ஒரு 3 தலைமுறைக்கு இருந்தாங்க. ஒவ்வொருத்தவங்க 3 தலைமுறை 90 வயசு, 100 வயசுக்கு மேலே 3 தலைமுறை. 99 வயசு, 100 இல்லை, 3 தலைமுறை 3 தலைமுறை இருந்தாங்க. இப்போ 3 தலைமுறை இல்லை, 2 தலைமுறை கூட வராது போல் இருக்கு. அந்த காலத்தில் அப்படி இருந்தாங்க. மனசு நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. அந்த காலத்து செங்கல் செய்வாங்க. அந்த கல் இப்போ பழைய கல்லை எடுத்து போட்டு இந்த கல்லில் உடைச்சா இந்த கல் தான் உடைய மூலம், அந்த கல் உடையாது. ஒரு 1.5 இன்ச்சு தான் இருக்கும். இப்போ உள்ள கல் 4 இன்ச்சு இருக்கும். அதுதான் உடையாது. ஏண்டா அப்போ மனசு நல்ல மனசை செஞ்சாங்க. இப்போ எல்லாம் அந்த காலம் மாறும்போது எல்லாமே ரொம்ப மாறி போச்சு. விளைபொருள் எல்லாமே சத்து இல்லாமல் போயிடுச்சு. இப்போ வயசு 75க்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ சராசரி. அப்போ கணக்குப்படி 65 வயசுக்கு மேலே இருக்கும் இந்தியாவில். இப்போ உள்ள ஜெனரேஷனில்
அவ்வளோ சுபிட்சமாக இல்லை உடல்நிலை. எல்லாருக்கும் சாப்பிட்டதில் சத்து இல்லை. அந்த காலத்தில் சத்து இருந்துச்சு, இப்போ சத்து இல்லை. ஆனால் அப்போ அந்த மாதிரி மனுஷெல்லாம் இப்போ எல்லாம் மறந்து போயிட்டாங்க. இப்போ உள்ளதெல்லாம் இருக்குது, ஒரு இலைமறை காயமறையாக தான் இருக்க ஒழிய நிறைஞ்சு இல்லை அந்த அந்த காலத்துக்கு ஜனங்க மாதிரி. அப்போ 90 வயசு 95 வயசுக்கெல்லாம் இருந்தாங்க, 100 வயசுக்கு மேலே இருந்தாங்க. வேறு என்ன சொல்லுங்கள்? எண்ணங்கள் குறுகிடுச்சுண்ணா, நீங்க சொல்ற சாராம்சம் அதான். எண்ணங்கள் குறுகிடுச்சு. என்ன சொல்லுங்க நீங்க? நாங்கள் தான் அங்கே அந்த இளைஞர் வாசமன்றத்தில் போய் நாங்கள் புக்கை எடுத்து படிச்சுட்டு வரோம். ஒரு வாரத்துக்குள்ளே அந்த புக்கை திருப்பி, எனக்கு வயசு 8, 10, 11. ஆமாம். அப்போ நாங்கள் ஸ்கூலில் போயிட்டு வந்து மகரிப் பிறகு அங்கே டியூஷன் எடுப்போம். டியூஷன் சொல்லி கொடுப்பாங்க. டியூஷன் அதை எடுத்துகிட்டு மறுபடியும் அந்த புக்கை எடுத்துக்கிட்டு இது வீட்டுக்கு போய் அப்போல்லாம் அத்தை தெரிஞ்சுன்னா அடி விழுவும். அது அந்த புக்கை என்ன எடுத்து வரீங்கன்ட்டு. ஆமாம், பாட புத்தகத்தை ஏன்னா வெளி புக்கு எடுத்து வரீங்கன்னு கேட்பாங்க. அதுக்காக தெரியாமல் அதை மறைச்சி வச்சு தெரியாமல் உட்காந்து படிக்கிறது. அதை சும்மா வேற இந்த எல்லாம் நல்ல புக்கு தான், ஆனால் அதே அறிவு கலைஞர் தான் எல்லாம். ஆனால் அதை எடுத்துகிட்டு போய் படிச்சுட்டு அது பிறகு தெரியாமல் கொண்டாந்து அது மாதிரி இப்போ புக்கை இதில் பையில் உள்ள வச்சு மறைச்சி வச்சு கொண்டு வந்து திரும்பி கொண்டு வந்து கொடுத்துட்றது. கொடுத்துட்டு திரும்பி மறுபடியும் அப்போ ஃபைன் இல்லாமல் வேற அடுத்த புக் எடுத்துக்கலாம் உடனே. அதனால அதை வச்சிருந்தா தான் ஃபைன் கேட்பாங்க. காலனா கொடுக்கணும், அப்புறம் இப்போ கொண்டாந்து காலனா ஃபைன் கட்டணும். அது இப்போ காலனா காசு நம்மகிட்ட கிடையாது. அப்போ அதனால ஃபைனுன்னு கொடுக்காம உடனடியாக கொண்டாந்து கொடுத்துருவோம். கொடுத்துட்டு திரும்பி மறுபடியும் வேற புக் எடுத்துட்டு போய் அது இப்படி நல்ல ஹதீஸ் புக்கு எல்லாம் நிறைய இருக்கும். அவன் எல்லாம் நிறைய பேர். ஆமா, எங்க பிள்ளைங்க நண்பர்கள்லாம் நிறைய பேர் வருவாங்க. இதெல்லாம் பகல்ல லீவு நாள்ல இப்போ உட்காந்து படிப்போம். படிச்சுட்டு அதை போல படிச்சுட்டு அதுக்கு இடையில ஓடி போய் கடையில் எய்த்தாப்பட்டு தான் கடை, ஓடி போய் கடையில் போய் உட்காந்துக்கிறது தெரியாம. அது மாதிரி இப்போ படிச்சுட்டு அப்புறம் எல்லாரும் உட்காந்துருப்பாங்க. படிச்சுட்டு கொண்டு போய் தெரியாம கொடுத்துட்றது ஓடி போய். அது மாதிரி வேற யாரும் நண்பர்கள் எடுத்துருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட வாங்கி நம்ம படிக்கிறது. இப்படிதான் அந்த நூலகத்தில் உள்ள புக்கெல்லாம் அப்போ நல்லா செயல்பட்டாங்க. இவங்க அண்ணன் அவங்க கூட்டத்தில் கஃபூர், அப்துல் காரு, அவர் சேபா அப்துல் காரு, அவங்க எல்லாருமே டியூஷன் சொல்லிக் கொடுப்பாங்க. எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் மறுபடியும் அதுக்கு இடையில தொழுதுக்கணும், இது வீட்டுக்கு ஓடிடணும். அவ்வளவு இதுலேயும் இந்த மாதிரி செஞ்சு நாங்கள் படிச்சிருக்கணும். அப்போ அந்த நூலகத்தில் வந்து எலக்ட்ரிசிட்டி இருந்துச்சு. எல்லாம் கரண்ட்டு தான். அது பல்பு தான், இந்த முட்டை பல்பு இருக்கும். அதுதான் அதில் தான். ஆனால் அப்போல்லாம் எலக்ட்ரிசிட்டி தான். இல்லாட்டி யார் படிக்க முடியும்? அங்கே இதுதான் அங்கே நாங்கள் இருந்தது இங்கே இதில் தான் மலைப்பிள்ளைக்கு எய்த்தாப்புல பில்டிங். ஆமாம் ஆமாம் ஆமாம், அஜித் இருக்காங்க அந்த இடத்துல அது மறுபடியும் அது காலி பண்ணோன்னா அதில் பத்தி கம்பெனி வச்சுருந்தார் ஒரு MP. இவர் அதில் வச்சுருந்தார். ஆமாம், அதில் வச்சுருந்தாங்க பத்தி கம்பெனி. அதில் போய் பத்தி வாங்கிட்டு ஓடியாருவோம். அதில் ஆமாம், சீர்திருத்த இஸ்லாமிய சீர்திருத்த சங்கம்ட்டு அவங்க அப்படியே இருந்துச்சு. ஆமாம் ஆமாம், அது மாதிரி அந்த ஆமாம் பிஸ்னஸ்ல ஆமாம் கடத்தர அது ஒன்று தான். வேற இங்கெல்லாம் கடத்தரே கிடையாது. அது ஒன்று தான் கடத்தர. சின்ன இடம் 360, இங்கே 47 மரம் கரிமேதர் 100 போடும்போது 300 ரூபா வரும். 300 ரூபா வரும். இது எவ்வளோ பெருசு? இது ரொம்ப சின்னது. அப்போ 360 கூட கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஒரு தமிழ் அப்போ முதல்ல மூமியான ஊர் வரையும் தான் மனையானா ஃபர்ஸ்ட்ல முதல் ஸ்டேஜ். மூமின் அந்த சந்து வரையும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். பக்கத்து சந்து வரையும் கரிமேதல் போட்டோம். கரிமேதல் 100 ஒன்றா தான் போட்டோம். எந்த வருஷம் அது? கரெக்டா 48 தான். வர சொல்லி போட்டுலாம் வெளியிட்டாங்க. அதெல்லாம் கொடுத்தேன், எங்கள் அத்தாட்ட கொடுத்தேன். திரும்ப வரல. சரி, நான் கேட்க முடியல. வர சொல்லி கொடுத்தாங்க. அது ஒன்று தான் கொடுத்தாங்க. மறுபடியும் தேருக்கெல்லாம் கொடுக்கல.
மூமின் ரொம்ப பாடுபட்டாரு, கடைசியில் மனையெல்லாம் போட்டாரு. அப்பதான் ஸ்கூலுக்கு கொடுத்தாரு. ஸ்கூல் ரைட். அப்ப ஸ்கூல் இங்க இருந்துச்சு, ஜினாதர் முனையில. சரி. இந்த கரிமகட்டில இந்த காணல அந்த அதுல தான் ஸ்கூல். இந்த ஹாஜியார் லைன் அந்த காலனி இந்த நம்ம இவங்க அந்த பட்டுவிட்டாரு பக்கத்து காலனி இருந்ததுல ரோட்டு இதுல தான் போகணும். அதெல்லாம் ஆமா இதுல தான் அந்த ஸ்கூலுக்கு போனது. ஆர் கலிய பெருமாள் திரும்ப ஆர்கே சார் பொள்ளாச்சி அவங்க இங்க படிச்சு நம்ம ஊருக்கே தலைமை ஆசிரியர் வந்தவங்க. அது ஒரு சிறப்பு நம்ம ஊருக்கு. இந்த குறிப்பாப்பங்கொல்லியில சுண்ணாம்பு ஆலை ஒன்று இருந்துச்சு. ஆமா. அப்புறம் அதுக்கு பக்கத்துல மரம் இருக்குது, மலை எடுத்துக்காரவங்க இருப்பாங்க, அதெல்லாம் இருந்துச்சு. அந்த காலத்துல இருந்துச்சு. இப்போ சுண்ணாம்பெல்லாம் இல்லாம போச்சு. ஆமா, இந்த இது இப்போ சந்தை இருக்குல்ல அந்த இடத்துல. அப்போ பொம்பளை பிள்ளைகளுக்கு தனியா பொம்பளை ஸ்கூல் ஒன்று வச்சாங்க. சவனம்னா மாவனன் நிஜாமிதே, போனான் இப்ராஹிம், போனான்னு பேர் சாஜாமி அத்தா எல்லாம் சேர்ந்து வச்சாங்க. நல்ல 200-300 பேர் பொம்பளை பிள்ளை படிச்சு. அப்போ ஒரு ராத்திரியில் ஒரு நாள் ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் சென்று ராத்திரியில் தன்னால் எரிஞ்சு போச்சு. யார் எரிச்சு விட்டாங்கன்னு தெரியல. எந்த இடத்துல? இந்த இப்போ ஆம்பளை பள்ளிக்கூடம் இருக்குல்ல, ஜினாதர் மூணு, அங்கே இருந்துச்சு. பெரிய பள்ளிக்கூடம் கூறுவாங்க. அதில் தான் அதில் வச்சுருந்தா ராத்திரியில் எரிஞ்சு போய் 12 மணி 1 மணி போல் எரிஞ்சு போச்சு. பூரா எரிஞ்சு போச்சு எல்லாம். பொம்பளை வாத்தியார் இருந்தால் இல்லைங்க, ஆம்பளை எல்லாம் இல்லை. 3 வாத்தியார் வேலை பார்த்தாங்க. இப்போ சானம்னா சானம்னா இப்ராஹிம், அவன் நிஜாமிதி, போனான் சுல்தான் இப்ராஹிம், போனவன் சைட்டாவது எல்லாம் வச்சு நிர்வாகம் பண்ணிட்டு தான் நல்லா இருந்துச்சு. அது என்னமோ கொடுத்து விட்டு என்ன நிப்பாட்டாங்க. அது மறுபடியும் அங்கே பள்ளிக்கூடம் இல்லை, மறுபடியும் கவர்மெண்ட் தான் அங்கே வந்துருச்சு. சரிண்ணா. அப்புறம் பஞ்சாயத்து யூனியன் முஸ்லீம் பெண் பாடசாலைன்னு நம்ம மாவட்டத்திலே நம்ம ஊரில் இருந்துச்சு. ஸ்கூல் ஏன் க்ளோஸ் ஆச்சு? அது எங்க மாத்துறாங்கன்னு தெரியல. இல்ல, அந்த பேரே எல்லாம் போயிடுச்சு. நீடாமங்கலம் பஞ்சாயத்து யூனியன் முஸ்லீம் பெண் பாடசாலை. ஆமா, அங்கதான் ஆஜிலான்ல தான் இருந்துச்சு. ஏன் போச்சு உங்களுக்கு தெரியுமா? என்ன காரணம்னா ஆரம்ப பாடசாலை தானே ஓனான இடம் தான். பேரு இல்லாம போயிடுச்சுல. ஓட்டு கட்டலாம். சரி. அதுல என்ன புதர்குடின்னு இருந்திருக்கு கல்லூட்டில். புதர்குடி இதுலயும் இருக்கு. அந்த இது புதர்குடின்னு இருக்கு. 1918 1918 திருவாரூர் திருவிக்க கல்லூரி ப்ரொஃபசர் பிஹெச்டி அவர் எழுதியிருக்காரு புக்கு, திருவாரூர் மாவட்ட பேருந்து. அந்த பேரில் புதற்குடியை பற்றி எழுதியிருக்கும் போது புதர்குடின்னு போட்டிருக்கு. புதர்குடின்னா அந்த காலத்தில் புதர் செடியாக இருந்திருக்கு, செடிங்களா. அதில் அதனால புதர்குடின்னு இருந்திருக்கு. அது 18 தான். அப்புறம் புதற்குடியை போல இந்த இஸ்லாமிய கலைக்கலைஞத்தில் அது வெவ்வேறு மேலே போட்டிருக்கு. உறவர்கள் இருந்ததுனால புதற்குடின்றாங்க இப்போ சொல்லிட்டு இருந்தாங்க. பிறைக்குடின்னு சாவலமி நான் அங்கே லட்சுமாவடிக்கு வரும்போது பிறைக்குடி இவர் தான் சிந்தாமதா தான் வச்சிருக்காரு. அவர் தான் இடையில இருந்தார் அந்த காலத்தில். அவர் அதனால தான் இந்த சிந்தாமதா தெரு பேர் போட்டது. இடையிற இருந்திருக்காரு, ஆடு மேய்க்கிறவர். அப்போ அவர் கார்வெளியை சொன்னது அங்கே ஒருத்தர் இருக்காரு, கொடியெல்லாம் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது அந்த அவருக்கு அதனால தான் இந்த சிந்தாமதா தெரு போட்டு. எதுக்கு? 18 நான் 32 நான் பார்க்க வந்தேன். அது புக்கில் தான் இருக்கு. அந்த புக்கெல்லாம் இன்னைக்கு வந்தேன். இல்லை 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 புதர்குடி தான் புதர்குடி தான் பல்வெட்டில் இருக்கு. அவர் அந்த நம்பர்லாம் போட்டுருக்காரு. இதில் இருக்கு, அந்த ஃபைலில் இருக்கு, தாள் இருக்கு. அது அந்த மாதிரி புதர்குடின்னு தான் இருந்துச்சு, புதற்குடின்னு இல்லை. அப்புறம் மறி புதக்குடி அப்படின்னு பரமாறி மாறிடுச்சு. அவர் போன சீனா மானாமன இப்ராஹிம் சொன்னாராம்,
புதக்குடின்னு போட்டிருக்கு, இக்கண்ணா இருக்கக்கூடாது சரி. அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அதுக்காக வந்து என்னமோ மாற்றினாங்க. அது மாற்ற இல்லை, அது கொஞ்ச நாளில் மறைஞ்சிடுச்சு. அந்த காலத்தில் அப்படி தான் சொல்லுவாங்க. ஒன்றும் தொடர்ந்து நிற்க மாட்டாங்க, பதில் சொல்ல மாட்டாங்க. ஆனால் இப்போ புதக்குடின்னு அப்போ வந்து ஜனத்துக்கு எல்லாம் எழுதியிருக்கு. இப்போ நம்ம ஊரில் எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்லாம் அது ஒரு தாள் இருக்குது, எழுதினது இருக்குது, கவர்மெண்ட்டில் வெளியிட்டது. இப்போ இளைஞர் வாசம் வந்த ஆரம்பத்தினால நாங்கள் நல்ல முயற்சி பண்ணிருந்தோம். அது சில எதிர்ப்பு பண்ணிக்கிட்டு இவங்க மேலே வந்துடுவாங்க, நம்மளை இப்போ தள்ளி விட்டு அவங்க தலைவரை வந்துடுவாங்க பயந்துட்டு தான் எங்களை குறுகிய காலத்தில் எங்களை குறைச்சது. அதனால் நாங்கள் அது முயற்சி பண்ணோம், முடியலை. அப்புறம் என்ன எல்லோரும் எங்கள் கூட்டாளியாக வெளில கூட்ட மாட்டாங்க ஊரில். என்ன வந்து போனாமல் சரிவா ஆமாம், அவர் வந்து கையில் வந்து அடிக்க வந்தார். சாவி விடு, ஏன் நீ அதில் உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லி. நான் போக மாட்டேன்ட்டு சங்கத்தை சேவை வச்சுருக்காங்க. அவங்கள சங்கத்துலேருந்து இப்போ மேலே பிள்ளைலேருந்து பூட்டி விட்டாங்க. 3 மாதம் வாடகை கொடுக்கல அப்படின்ட்டு. ஆனால் 15 வருஷம் 20 வருஷம் இருந்தார், காசு வாங்க முடியல அவர்கிட்ட. அந்த மாதிரிலாம் இருந்து பூட்டு விட்டாங்க. இப்போ மறுபடியும் வேறு இடத்துக்கு காசு கொடுத்து வேறு வாடகைக்கு இருந்தான். கொஞ்ச நாள் 4-5 வருஷம் இருந்தான். அப்படியே கடைசி வந்து ஒன்றும் பண்ண முடியல. எல்லாரையும் என் கூட்டாளியிலலாம் விளையிட்டாங்க. நான் ஒரு வரலாற்று சின்னமா நம்ம ஊருக்கு விளங்கியிருக்கு. ஆனா 15 வருஷம் தான் நீங்க சரியா அச்சீவ் பண்ணதா சொல்றீங்கன்னா 48 63 சொல்றாப்புல. 15 வருஷத்துக்கு பிறகு உங்களால செய்ய முடியல. யாரும் ஒத்தி இல்லை, அதுவும் பொழைக்கிற வழி இருக்குல்ல, எல்லாம் பொழைக்க போயிடுறாங்கல்ல. ஒரே காரணம் அதனால தான் நடத்த முடியல. 13 பேரோட எல்லாமே எங்க வீட்டுல தான் போட்டு வச்சிருந்தேன். இப்ப காணும் வந்து கேட்டாரு, அதை கொடுத்து நடத்துங்கன்னு. ஒரு வருஷம் கூட எல்லாம் காலியா போயிடுச்சு. அங்கிருந்து தான் வச்சிருந்தாங்க சீர்திருத்த சங்கத்து மேல. எவ்வளவு 3000 புக்கு, 13 பீரோல 13 பெஞ்சு, நாற்காலி, எவ்வளோ அந்த மக்களால் HC மக்களால் வந்தப்போ நாங்கள் ஆட்சி கட்டினது எங்களுக்கு தான் வெள்ளிக்கப்பு கொடுத்தாங்க. நிறைய அடித்தாங்க, ஸ்டார் அடிக்கால அது எல்லாரும் வச்சுருந்தாங்க. எங்களுக்கு தான் கப்பு வெள்ளிக்கப்பு கொடுத்தாங்க. ஹாஜிகளுக்கு கொரடாச்சலேருந்து அழைச்சி வந்துருக்கீங்களா? அழைச்சிட்டு வந்தீங்க. அப்போ இந்த பேப்பர்லாம் இருக்கு, வரவேற்கிறதுக்கு கொரடாச்சலையும் போய் அழைச்சி வந்துருக்கீங்க. அத்தால வர காலத்துல அப்போ நல்ல ஜெதப்பா இருக்கும். ஊரெல்லாம் சுற்றிக்கிட்டு தவிசு அடிச்சுட்டு நல்லா இருப்பாங்க. இப்போ என்ன மாதிரி டிராவல் மாதிரி போயிடுச்சு மக்கள் ஹாஜி ஊர். வேற உங்களுக்கு போனால் அப்புறம் அப்துல் காதர், அவன் நான் இப்ராஹிம், அவன் சின்ன ஹாஜாமீதி, தாரு சலாம், அப்துல் சலாம், இன்னும் நிறைய காரமுடைய ஹலீம், குனாமி ஜபார், ஷேக் அப்துல் காதர் BA, எல்லாம் ஒன்றா சேர்ந்து வளர்த்து விடுறாங்க. BA சுக்குர்லாம் அவர் வரதில்லை, அவங்க இந்த பக்கம் வரதில்லை. அப்போ பாக்கி நாங்கள்லாம் எல்லாம் ஒன்றா தான் நடத்திட்டு இருந்தோம். இப்போ இடையில அந்த ESLC வச்சு நடத்தும்போது ராத்திரியில் 8 மணி வரலும் நான் புதுக்குடி சீதாராமன், ஆமாம், எல்லாம் படித்தவங்கெல்லாம் படித்து கொடுத்தாங்க ராத்திரி. எல்லாரும் புதுக்குடி தானே, ஆய்க்குடி, அவங்க எல்லாம் படித்து கொடுப்பாங்க. இந்த தாஜுதீன், PM தாஜுதீன் எல்லாம் படித்து கொடுப்பாங்க ராத்திரியில் 8 மணிலேருந்து 9 மணி வரையிலும் 1 மணி நேரம். ஃப்ரீ தான், காசு இல்லை. அந்த மாதிரி இருந்தப்போ இவங்களை விட்டு போஸ்டல் கிளர்க் ஒருத்தர் இருந்தார்ல, அதபதி. ஆமாம், பேர் என்னன்னா கோபால். யார்? கோபால். ஒரு கிளர்க் ஒருத்தர் தெரியல எனக்கு. சிங்கப்பூர் கொரடாச்சியில் இருக்கார். அப்படி இருக்காருண்ணா? சரிண்ணா. கோவிந்தசாமி. சரி. மெயில் கொண்டு வர்றாரு இருக்கார். இன்னும் ஒரு ஒட்டுக்கடை வச்சு இடி பேக்கர் ஜெகதீசன். கண்ணன் தம்பி. சரிண்ணா. கண்ணன் சித்தப்பா இருந்தாரு கொஞ்ச நாள். அவரு பாலு, பாலு கண்ணன் மகன். சரி. கண்ணன் மகன் பாலு, இந்த ஸ்ரீதர், 2 பேரும் அண்ணன் தம்பி. அப்போ வந்து கான்மூமெண்ட்டை கொடுத்த பிற்பாடு தான் அந்த லைப்ரரி முடிஞ்சு. மறுசெட்டு வந்துச்சுண்ணே, மறுசெட்டு சொல்லுங்கண்ணா. நம்ம கீழத்தில் கேசுது என்ன, என் சாலப்பாடி, பேனாப்பண்ண சிஹாப்தீன், எல்லாம் உங்கள் செட்டு தான். உங்கள் செட்டு தானே? உங்கள் செட்டு தான்.
ஏட்டு செட்டு தமீமும் உறுப்பினர் இருக்கா? ஏட்டு செட்டு தமீமும் ஏடு சார் தமிழ் சைடு. அந்த எலெக்ஷனில் பணம் கொடுத்தாங்க 300 ஸ்டார் ரீடிங் எதுன்னு 300 கொடுத்தாங்க. சரிண்ணா. எனக்கு 150 ரூபா, எங்கள் சங்கத்துக்கு 150 கொடுத்தாங்க. வம்புக்காக வேண்டி நாங்கள் கம்யூனிஸ்டுக்கு வேலை பார்த்தோம். 12 மணிக்கு நானும் தம்பியும் அதன் வீட்டில் பள்ளதில்ல தலித்து வீட்டில் இருக்கேன். 57 ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் அது. அதை கம்யூனிஸ்ட் தான் ஜெயிச்சான். சரி. யாருண்ணா? பாலனா யாரு? வெங்கடேஷ் சோழகர். அது வண்டி ஜெயிச்சா? கம்யூனிஸ்ட் தான் ஜெயிச்சு. எதிர்த்து நின்றது யாருன்னா? எதிர்த்து நின்றது இல்லை காங்கிரஸ். காங்கிரஸ். ஏன்னா உடையார் தான் தொடர்ந்து ஜெயிச்சாருண்ணா. ஒரு 4 இந்த 57 ரெண்டாவது எலெக்ஷன். 48 கப் 52 52 57 62 67 ரெண்டாவது 48லேருந்து 52 அது 57. அதில் தான் இந்த கம்யூனிஸ்டுக்கு வேலை பார்த்தா எல்லாம் நின்று ராத்திரியில் நின்று அருவா கத்தியெல்லாம் படத்தை ஒட்டி டின்னில் அதுங்க நானும் தமிழும் 12 மணிக்கு அதுங்களில் நிற்கிறோம். லைத்து விட்டு வெளில நல்லா நிறையா ஓட்டு போட்டாங்க. ஜெயிச்சிருச்சு. அதனால் நாங்கள் ஒன்றும் கவலைப்படல, பயப்படல. உங்க வாசகமன்றம் அந்த டைப்ல வந்து மருத்துவ நிலையெல்லாம் எப்படி இருந்துச்சு? மருத்துவத்துக்கு என்ன பண்ணுங்க? மருத்துவம் ஆர்எம்பி டாக்டர் இருந்தார் நம்ம சீர்திருத்த சங்கத்து. ஆர்எம்பி மன்னாவடி டாக்டர். அவர் டாக்டர் இருந்தார். அங்கே முஸ்லீம் சீர்திருத்தங்க அந்த கடை இருக்குல்ல, 4 கடை இருக்குல்ல. அது இந்த 4 கடை புது கடை இருக்குல்ல, அதில் தான் இருந்துச்சு. இந்த மதிமலர் வாசகம் மன்றம் ஒன்று இருந்துச்சானா? அதுவும் மதிமலர் வாசகம் அது கூட மறந்துட்டேன், எழுத மறந்துட்டேன். சொல்லுங்க. மதிமலர் வாசகம் மன்றம் அந்த அவங்க கேசதி சாவனம்னா கேசதி தெரியுமா? சாவனம் ஆஜாமின் தம்பி. அவருக்கு தான் தலைவராக இருந்து ஆரம்பிச்சார். அவர் 4-5 பேர் அவங்க கூட்டாளிங்க தான். எல்லா புக்கும் எங்கள்கிட்ட தான் வந்துருச்சு. வேற ஒரு லைப்ரரிக்கும் இல்லை. எம்ஆர்எஸ் சங்கத்திலையும் லைப்ரரி இருந்துச்சு. அந்த புக்கும் எங்கள்கிட்ட தான் இருந்துச்சு. முஸ்லீம் அங்கேயும் லைப்ரரி தான் இருந்துச்சு. புக்கெல்லாம் இருந்துச்சு. அங்கேயும் பழைய காலத்து 30 வருஷம் 28 வருஷம்லாம் புக்கெல்லாம் அங்கே தான் இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்து வச்சிருந்தோம். அதெல்லாம் இப்போ எங்கள்கிட்ட தான் இருந்துச்சு. அதை ஒரு பத்திரிகை ஆஃபீஸ் அனுப்பிட்டேன். வீணா போயிடும் அப்படின்னு அவங்களுக்கு தேவைப்படணும் அனுப்பிட்டேன். சிபஜார் வந்த பிறகு ஜோதி லைப்ரரின்னு ஒன்று இருந்துச்சா? ஜோதிண்டா தாகிர் சைக்கிள் கடை வச்சிருந்தாருன்னா அதுக்கு பக்கத்தில் தாயின் வச்சிருந்தாரு. ஜோதி லைப்ரரின்னு ஒன்று இல்லை. இல்லை மதிமலர் வாசகம் மன்றம் தான் அந்த பக்கம் இருந்துச்சு. எங்கனே இருந்துச்சு. எந்த இடத்துல எனக்கு ஞாபகம் இல்லை. எங்கனையா ஜோதி வாசகம் மன்றம் இருந்துச்சா நம்மள? இங்கே கலாநிலையம்னு சாலி விட்டு ஜப்பார்லாம் வச்சிருந்தாரு. வீட்லேயே வச்சிருந்தாரு. அது பேர் என்னன்னா? கலாநிலையம். கலாநிலையமா? வேற ஜோதி நிலையம்னு ஒன்றும் தெரியலையே. தெரியல. ஸ்டார் ரீடிங் ஹால் இருந்துச்சு. ஆனாக்கவன யூனிவர்சிட்டி நடத்தின மக்கள் மன்றம் உண்டு. மக்கள் மன்றம் அது எங்க இருந்துச்சு? மதுசா இடத்துல இருந்துச்சு. எனக்கு அது இதுல நம்ம மதுசா இடத்துல பழைய காலத்தில் போஸ்ட் ஆஃபீஸ் இருந்துச்சுல. காதர்மேதி நாவனக்கான காதர்மேதி போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும்போது அந்த மக்கள் மன்றம் நடத்திட்டு இருந்துச்சு. ஆனாக்கவன யூனிவர்சிட்டி தான் நடத்திட்டு இருந்தார். அதுக்கும் ஊரில் எதிர்ப்பு பண்ணிட்டு இருந்தாங்க. அதோட முடிச்சுட்டு போயிட்டார். மக்கள் மன்றம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸில் மருந்து விற்றாங்க. கொய்னாங்கிறது காய்ச்சல் மருந்து. ஞாயிற்றுக்கிழமை போஸ்ட் ஆஃபீஸ் திறந்துருக்கும். ஆனால் மணி ஆர்டரே இப்போ ரிஜிஸ்டர் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, டெலிவரி பண்ண மாட்டாங்க. அப்போ எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை இல்லை இந்த போஸ்ட் ஆஃபீஸ் மாரிசா இடத்துல தான் இருந்துச்சு. அப்புறம் மாரிசா உள்ளேயும் ஒரு ரூமில் கொண்டு வச்சாங்க. அந்த இடம் காலி பண்ண பிற்பாடு அந்த போஸ்ட் ஆஃபீஸ் உள்ளே மாரிசா உள்ளேயும் இருந்துச்சு. இந்த காலத்தில் சண்டை முடியும் போது அங்கேருந்து தான் இருந்துச்சு. கார் வச்ச ஆலிம் சாரை ஓதும் போது லெட்டர் கண்ணை பார்க்க வந்தார். பார்க்க சொன்னார். நான் போய் பார்த்தேன். விமானத்தை போல வந்துருந்துச்சு. ஆனால் கையெழுத்து வாங்கி கொடுக்குறதாக்கு நினச்சிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டேன், வாங்கலை. அப்போ அந்த காலத்தில் சண்டை முடிஞ்ச லெட்டர் வந்துருக்கு. அது அப்போ ரிஜிஸ்டரும் கையெழுத்துன்னு கேட்கல. அவர்கிட்ட சொன்ன இந்த மாதிரி என்னமோ உங்களுக்கு வந்திருக்கான் அப்படின்னு சொன்னேன். அவர் போய் வாங்கிட்டு வந்துட்டாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. நான் ஃப்ளைட் வந்தது 65 தான் நினைக்கிறேன். 46 முடிஞ்சுன்னா அது சிப்பு தானே இருந்திருக்கும். வார் முடிஞ்ச
இல்ல ஒரு மெயில் லெட்டர் வந்துச்சா அதை நினைவுபடுத்துறாப்ல இந்த வருஷம் கரெக்டா எங்க வீட்டுக்கு யுத்தம் நடந்துகிட்டு இருக்கும்போது மிலிட்ரி மூலமா எனக்கு மன்னாவடியிலேருந்து லெட்டர் கொண்டு வந்து கொடுப்பாங்க. ராத்திரி 1 மணி 12 மணிக்கெல்லாம் வந்து ஜனங்க வந்து வாங்கிட்டு போவோம். மலேசியா சிங்கப்பூர்லேருந்து மிலிட்டரி மூலமா கொண்டு கொடுப்பாங்க. மிலிட்ரி மூலம் வரும்போது அவங்களுக்கு கொடுத்து விட்டுருவாங்க. 14 முடிஞ்சு 45 45 முடிஞ்சு 45 முடிஞ்சு. அந்த வருஷத்துல பல தடவை மிலிட்ரி வந்து மன்னாவடிக்கு வழியா வந்து எங்க 46 45 கடைசியா இருக்கும். அப்போ 2-3 தடவை வந்து அதுக்கு சண்டை நடக்கும்போதே வந்துச்சு. அவங்க இப்போ சண்டை நடந்துகிட்டு இருக்கும்போது வந்துச்சு இந்த மிலிட்ரி மூலமா. அது தெரியாம கொடுத்து அனுப்புறது. மன்னாடியில் கேட்க ரஜாகன் இருக்காரு. அவர் மூலமா அவருக்கு வந்து எங்கள்கிட்ட கொண்டாந்து கொடுப்பாரு. எங்களுக்கு தெரிஞ்ச கூட்டாளி, குடும்ப ஃப்ரெண்டு. அவர் கொண்டாந்து கொடுப்பார். ராத்திரி 12 மணி 1 மணியாக கூட ஜனங்க வந்து வாங்கிட்டு போவோம். வந்திருக்கு லெட்டர் வந்திருக்குண்டா எல்லாரும் வந்து கேட்பாங்க எனக்கு வந்திருக்கு அவனுக்கு. என்ன தொடர்பு இல்லாமல் இருந்துச்சுல. 39 45 வரையில் 45 தான் திறந்தாங்க. அப்புறம் தான் அப்படி போக்குவரத்துலாம் நல்லா வந்துச்சு. இப்படி சரியா வந்துருச்சு. இந்த பொன்னகராம் புதைக்குடியில இப்படி ஒரு நிகழ்வு எனது வயதிலே நான் பார்த்ததும் இல்லை, கேட்டதும் இல்லை. உண்மையிலேயே மனதிற்கு சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. காரணம், அரிய பல பொக்கிஷங்களை அண்ணன் வாயிலாக தெரிந்து கொண்டுள்ளோம். கண்ணியமிக்க அண்ணன் அவர்கள் இந்த 48 தொடங்கப்பட்ட இளைஞர் வாசக மன்றத்தை செம்மையாக நடத்தி அதன் மூலம் இந்த ஊருக்காக பல பெருமைகளை சேர்த்துள்ளார்கள் என்றால் இது மிகையல்ல. ஏன் இது சொல்கிறேன் என்றால், கண்ணியமிக்க அண்ணன் அல்ஹாஜ் எஸ்எம்ஏ ஹசன் அருமையாக சொன்னார்கள். அங்கு படித்ததனால் ஏற்பட்ட அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார்கள். அதுதான் உண்மையும் கூட. அன்று அந்த இளைஞர் வாசக மன்றத்திலே படித்தவர்கள், ஆரம்பித்தவர்கள் எல்லாம் எப்படி இருக்கிறார்கள் என்றால் இன்று பரிசுத்தமாக இருக்கிறார்கள். காரணம், பண்போடும் பாசத்தோடும் பெருமை சேர்க்கும் அளவுக்கு சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் ஒவ்வொன்றையும் செய்யும் பொழுது ஆடிட்டிங் செய்துள்ளார்கள். அதையும் உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான். மௌனம்னா அபூபக்கர், நம்ம பார்த்ததில்லை அவங்கள. சாதில் என்ன, கஃபூர் இவங்களுடைய மூத்த அண்ணன் நினைக்கிறேன். அப்படியானா மூத்த அண்ணன். இதுபோல பல நல்ல காரியங்களை செய்துதான் இந்த மன்றத்தை நிலைநிறுத்தியுள்ளார்கள். அண்ணன் சொல்வதை போல எல்லோரும் புக் எடுத்து படித்துள்ளோம். அண்ணன் அவர்கள் அவர்களுடைய வயசு பேசுவதே தடுமாறுகிறது. ஆனால் அல்ல வல்ல ரஹ்மான் நினைவாற்றலை கொடுத்துள்ளார். அதை சொல்ல 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 உண்மையிலே மனம் பூரிக்கிறது. இது போன்ற நினைவாற்றலை நாம் எல்லோருக்கும் வல்ல ரஹ்மான் தந்திரல் புரிய வேண்டும். கண்ணியமிக்கவர்களை, இந்த நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்தவர்களுக்கும் கண்ணியமிக்க அண்ணன் அவர்களுக்கும், அண்ணன் தான் ஸ்டார் இன்னைக்கு, அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்கும் இங்கு வந்து இதற்கு சிறப்பு சேர்த்துள்ள அனைவருக்கும் வல்ல ரஹ்மான் நீண்ட ஆயுளையும் நீடித்த ஆரோக்கியத்தையும் நிறைந்த செல்வத்தையும் கொடுத்து இதுபோல பல நிகழ்வு நாம் கலந்து கொண்டு இந்த ஊருக்கு பெருமை சேர்க்க வேண்டும். நம்மளால் முடிந்த அளவு நன்மை செய்ய வேண்டும் என்பதுதான் தலையாய நோக்கம். வந்தோம், இருந்தோம், வாழ்ந்தோம், சென்றோம் என்று இருக்கக்கூடாது. நிச்சயமாக நமது காலத்தில் ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட், ஒரு சாதனை செய்து நிறைவு செய்ய வேண்டும் என்று இந்த தருணத்தில் இந்த விழாவின் இந்த குடும்பத்தின் சார்பாக அன்போடு நன்றி அறிதலையும் தெரிவித்துக் கொண்டவனாக எனது வார்த்தைக்கு திரையிடுகிறேன். வாஹிர் தஹ்வான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.